நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக ராசியிலே அமர்ந்து சனி பகவான் வச்சு செஞ்சார். ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்தும் வச்சு செஞ்சார். இப்போ பாத சனியாக போயிருக்கிறார். கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான், அவர் பாத சனியாக போனது கொஞ்சமாச்சும் பாதிப்புலேருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்கார். அது என்ன சொல்லுவோன்னா, மிகப்பெரிய பாரத்தை தூக்கிட்டு இருக்கேன், என் பாரம் குறையாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறைக்கிறதுக்கான ஆற்றல் தான் வந்திருக்கு போல், பாரமே இல்லைங்கிற சூழ்நிலை இன்னும் வரல. மிகப்பெரிய ஒரு மாற்றம் தற்போது வரை ஏற்படலைங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த மாத பலன்களை பார்த்திங்கன்னா, ராசிக்குள்ளே ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான், சூரிய பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். ராசியில் உட்காந்துருக்க ராகுவை ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் பார்வை உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா, ஓரளவுக்கு பரவாயில்லையா, தம் கட்டுறையா அப்படிங்கிற அளவுக்கு கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து 17ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துல புதனுடன் சேர்ந்து சூரியன் இயங்க போகிறார். 6ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இதுதான் நம்முடைய கும்ப ராசிக்கு கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடம். ஸோ இதனுடைய இடத்தின் தன்மையை வைத்து நம்ம பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது. கடந்த காலங்களில் சனி பகவான் ஒரு பக்கம் லாக் பண்ணார், ராகு புரட்டி போட்டு அடித்தார், அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, மனதளவில் போராட்டம், மனதளவில் பிரச்சனைகள், மனதளவில் கவலைகள், மனதளவில் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக உடைச்சிட்டு, உங்களால் முடியும், உங்களால் முடியாது ஒன்றும் கிடையாது, உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டுங்கிற தன்மையை கோச்சார கிரகங்கள் உறுதியாக நிலைநாட்டுதுங்க. தைரியமாக செய்யுங்க. கூட இருந்தவன் கூட இருக்காதவன் எவன் என்ன உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாலும் நீங்களாக இருங்க. யார்கிட்டையும் இறங்கி போகாதீங்க. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான தன்மையை கொடுக்குது. பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வருங்காலங்களில் ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமும் உண்டு. இடமாற்றம் மட்டும்தான் உண்டா, போராட்டம் கிடைக்குமானா போராட்டம் கிடையாது, வெற்றி உண்டு. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. ஒரு முயற்சிக்கான விஷயங்களில் யார் பேச்சையும் கேட்காதீங்க. கும்பம் அப்படிங்கிறது கோவில் கலசம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் பல பேருக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய வெளிச்சத்தை மறைக்கிறதே கொள்கையாக வச்சுருக்காங்க. ஒரு சூட்சமாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். கும்பராசிக்காரங்க துரோகத்தால் தான் விழுந்திருப்பீங்க போல், எக்காந்த கொண்டு எதிரியால் விழுந்திருக்க மாட்டீங்க. துரோகத்தால் விழுந்த ராசி கும்பராசி தான் சொல்லணும். கெட்டிங்க கூட போட்டுடலாம், தைரியமாக போடலாம். ஏன்னா உங்களை எதிர்த்து நின்று ஒருத்தன் ஒரு சண்டை போட்டு போராடிட்டான், அவன் அறிவை யூஸ் பண்ணிட்டான், திறமை யூஸ் பண்ண சான்ஸே இல்லைங்க. கூடயே இருந்து சூழ்ச்சியின் அடிப்படையில் உங்களை எந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, கும்பம்னாலே ரகசியம்னுடைய அர்த்தம். மகரம் மாதிரி தான் கும்பத்துக்கும் ஒரு தன்மை உண்டு, ரகசியங்கள். உங்களுடைய ரகசியத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே எதுக்கு நின்று இப்போ போட்டி போட்டு பார்ப்போம், இப்போ போட்டி போட்டு பார்க்கணும்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அதுதான் டம்மி பீஸு. அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்களை வம்புக்கு இழுக்கிறதோ இல்லை உங்களை வச்சு செய்ய நினைக்கிற எல்லாமே டம்மி பீஸு. அந்த டம்மி பீஸை உருவாக்கி விட்டது நீங்கள். ஏன்னா உங்களுடைய ரகசியங்களை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஆள் மாதிரி தோரணையாக உட்காந்துக்கிட்டு உங்களோட சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதம் உடைய போகுது. காலி. உங்களை சூழ்ச்சியின் அடிப்பில் செய்கிற ஒரு சுயநலவாதிகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவுட் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு குருவும் சூரியனும் இயங்கி உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ளே நிறைய விஷயங்களை மாற்றம் வரும்.
நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் வரும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். கணவன் மனைவி ஒற்றுமையில் கணவன் உண்மையாக இருந்தால் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. கணவன் ஒரு போலியாக நடித்து கொண்டிருந்தால் உறுதியாக அவங்கள பாடம் புகட்டுற அளவுக்கு நீங்கள் ஒரு திறமையான நபராக வருவீங்க. அதாவது கும்பராசியில் பெண்களுக்கு கணவன் துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பாதிப்பை சந்திப்பாங்க. அதே போல் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள்கிட்ட அன்பை மட்டும் வாங்கிட்டு பணத்தை மட்டும் வாங்கிட்டு உங்களை ஏமாற்ற, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு ஐயோ ஏண்டா நம்ம இப்படி மாட்டினோன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்மளை மாட்டுச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு இண்டிஷன் வரும். நீ செஞ்ச துரோகம் தான் நீ இப்போ மாட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க மனசில் இண்டிஷன் ஆகி அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களிடம் மறுபடியும் அன்பை புதுப்பிக்க முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க வர்றாங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு விஷயம் நடந்துச்சுன்னா இது கோச்சார கிரகங்கள் ஏற்படுகின்ற மாற்றம். ஓகேவா? சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா வந்த நேரத்தை நோட் பண்ணிவிட்டு எனக்கு பிரசன்னமாக கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை கேட்க வேண்டாம், பிரசன்னமாக கேளுங்க. பிரசன்னத்தின் அடிப்படையில் அவர்கள் உண்மையாக வருகிறார்களா நடிக்கிறார்களா என்பதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா திரும்பி நீ ஏமாற்றக்கூடாதுல்ல, அதனால் நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி உண்டு. எல்லாருமே கும்பராசியில் உள்ள அனைவருமே ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதேபோல் கும்பராசி நம்மளுடைய பெண்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டு வழியிலிருந்து ஒரு உறவுகள் மூலமாக, அம்மா வீட்டு வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அதேபோல் குழந்தை பாக்கியம், கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்திக்கோங்க. வலுப்படுத்திட்டு விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. ஏன் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. விவாதங்களால் சில போராட்டங்களை ஏற்படுத்தினீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது தள்ளி போயிடும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு. கும்பராசினியர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பை அளிக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன்.